வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இந்த புஷ்பா 2 திரைப்படம் வெளியானதுலேருந்து நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தலைவலி. அந்த அளவுக்கு இவர் முதல் முறையாக திரைப்படம் பார்க்க வந்தபோது ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் ரசிகை பார்த்தீங்கன்னா இறந்து போனாங்க. இது ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கியது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்திற்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் கண்டிப்பாக செய்வேன் என்று புஷ்பா படக்குழுவினர்கள் தெரிவித்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக அல்லு அர்ஜுன் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு என்னால் உதவி செய்ய முடியும் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பெண் ரசிகையுடைய உயிரிழப்பு, மேலும் 2 கோடி இழப்பீடு வழங்கிய புஷ்பா படக்குழுவினர். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிசம்பர் 5ஆம் தேதி வெளியான நடிகர் அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா 2 திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 1500 கோடிக்கு மேலே வசூல் செய்துள்ளது. இந்த நிலையில் படத்தினுடைய சிறப்பு காட்சிக்காக ஹைதராபாத்தில் உள்ள சாந்திய திரையரங்கிற்கு சென்ற ரேவதி என்ற பெண் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்து போனாங்க. அவருடைய மகனும் பாதிக்கப்பட்டு தற்போது கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே பெண்ணினுடைய மரணம் தொடர்பாக அல்லு அர்ஜுன் மீது திரையரங்கம் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அல்லு அர்ஜுன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கைதும் செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் அல்லு அர்ஜுனுக்கு போலீசார் சம்மன் அனுப்பி ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தாங்க. இந்த நிலையில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்காக 2 கோடி இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அல்லு அர்ஜுனுக்கு தியேட்டருக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட பின்பும் இதனால் கூட்டம் அதிகமாக இருந்ததால் கூட்ட நெரிசல் சிக்கி அந்த பெண் உயிரிழந்ததாகவும் போலீசார் குற்றம் சாட்டியிருந்தாங்க. பெண்ணின் மகனுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 2 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்று புஷ்பா 2 திரைப்படத்துடைய படக்குழு அறிவித்திருந்தது. தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி உயிரிழந்த பெண்ணின் மகன் உடல்நலம் குறித்து விசாரிக்க ஹைதராபாத்தில் உள்ள கிம்ஸ் மருத்துவமனைக்கு சென்று அல்லு அர்ஜுன் தந்தை அல்லு அரவிந்த் இழப்பீடு தொகை அறிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பின்படி அல்லு அர்ஜுன் 1 கோடி ரூபாயும் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் தலா 50 லட்சமும் வழங்கப்படும் என சொல்லப்படுகிறது. சிறுவனுடைய உடல்நலம் குறித்து பேசிய அல்லு அர்ஜுன் அரவிந்த் சிறுவன் நல்ல முன்னேற்றம் அடைந்ததாகவும் 2 நாட்களுக்கு முன்பு வெண்டிலேட்டர் அகட்டம் செய்யப்பட்டதாகவும் அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் தெரிவித்திருந்தார். இவருடைய கைது நடவடிக்கை பார்த்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அவருடைய உடல்நலம் கொஞ்சம் முன்னேறி வருவதாக அல்லு அர்ஜுன் அவர்களே அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.